தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு பெரும் அதிர்ச்சியை, வேதனையை அனைவருக்கும் ஆளாக்கியிருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்த பொறுப்பை ஏற்றாலும், குறிப்பாக தொடக்கத்தில் சத்துணவிலே ஒரு குழுவினுடைய உறுப்பினராக, அதைத் தொடர்ந்து ராஜ்யசபா உறுப்பினராக, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, இப்படி பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றுகிற நேரத்தில் ஒவ்வொரு நிலையிலும் அவர் தனி முத்திரையை அதிலே பதித்திருக்கிறார் என்பது பாராட்டுக்குரிய, சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நான் துணை முதலமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கிறேன். அண்மையில் அவர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆகவே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் விடாப்பிடியாக இருந்து அதை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு அதில் அழுத்தத்தை, தன்னுடைய உணர்வை அழுத்தமாக தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை எண்ணி நாம் உள்ளபடியே அதற்காக நம்முடைய பாராட்டை தெரிவித்தாக தீர வேண்டும். ஆகவே இன்றைக்கு அவரை இழந்து இந்த தமிழகம், அதேபோல் அவருடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு வேதனைகள் இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எனவே அந்த வேதனையில், அந்த துயரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும், குறிப்பாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் அதில் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த முறையில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமது தமிழக முதல்வர் அவர்கள் உடல்நலம் தேறி மீண்டு வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருந்த தமிழக மக்களுக்கு மிக பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது முதல்வருடைய மறைவு. முதல்வர் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் மட்டுமின்றி இந்திய அரசியல் களத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இந்திய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், குடியரசுத் தலைவர் அவர்களும், இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் முதல்வர் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய வகையில், இறைவனை வேண்டக்கூடிய அளவில் அனைவரின் அன்புக்கும் பாத்திரமாக விளங்கியவர். ஆனால் 2.5 மாத கால தீவிர சிகிச்சைக்கு பிறகும் முதல்வர் அவர்களை காப்பாற்ற இயலவில்லை என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். சிறு வயதில் தந்தையை இழந்தவர், இளம் வயதில் தாயை இழந்தவர் என்றாலும் தனக்கென ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ளாமல் வாழ்ந்த அவருக்கு இன்றைக்கு லட்சோபலட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடங்கிய ஒரு குடும்பத்தின் தலைவராக தனது வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறார். நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டியவர்
தமிழக மக்களுக்கு நெடுங்காலம் அரசியல் களத்தில் தொண்டாற்ற வேண்டியவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. தான் எடுக்கிற எந்த முடிவிலும் ஒருபோதும் பின்வாங்காதவர், எந்த சூழலிலும் எதற்கும் சமரசமாகாதவர், எவ்வளவு வலிமை பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பதென்று முடிவெடுத்தால் துணிவாக எதிர்த்து மோதி வெல்லக்கூடிய வல்லமை பெற்றவர். அப்படி அனைத்து போராட்டங்களிலும் வெற்றி பெற்ற அவர் இந்த உயிருக்கான மீட்பு போராட்டத்தில் அவர் அதை சாதிக்க இயலவில்லை என்பது நமக்கு வேதனை அளிக்கிறது. தமிழக மக்களின் நலன்களுக்காக பாடுபட்டதோடு புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர்களுக்காக, ஈழத் தமிழர்களுக்காக தமது இறுதிக்கால அரசியல் களத்தில் போராடியவர், தமிழீழ மக்களுக்காக குரல் கொடுத்தவர், தமிழீழ மக்களின் நலன்களுக்காக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தவர். இப்படி ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கிய முதல்வரை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம். தமிழக மாநில உரிமைகளுக்காகவும் மத்திய அரசோடு கடுமையாக போராடியவர். நம்முடைய இந்திய அரசு ஜிஎஸ்டி என்கிற வரி விதிப்பை கொண்டு வந்த சூழலில் கூட அது மாநில உரிமைகளை பறிக்கும், மாநில உரிமைகளை பாதிக்கும் என்று அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர். அப்படி எல்லா நிலைகளிலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர். ஆணாதிக்க நிறைந்த சமூகம் இந்த சமூகம். இதில் ஒரு பெண்மணியாக நின்று எல்லா சவால்களையும் எதிர்கொண்டவர், சதிகளையும் முறியடித்தவர், மகத்தான வெற்றி பெற்றவர் இன்று நம்மிடையே இல்லை. அவரை இழந்து வாடுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சாமையும் அயராமையும் தான் அவருடைய ஆளுமை. அவருக்கென்று இந்த அரசியல் களத்தில் தனி இடம், சிறப்பிடம் உள்ளது. அவர் புகழ் நீடூழி நிலைபெறுக என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்தி அவருடைய குடும்பத்தினருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் மீண்டும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த இளம் வயதில் நம்மை விட்டு பிரிவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. அவர் தமிழகத்தில் ஒரு தலைவராக மட்டுமில்லாமல் தேசிய அளவில் மதிக்கப்பட்ட, போற்றப்பட்ட ஒரு தலைவராக வாழ்ந்தார். என்றுமே மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காத ஒரு தலைவராக, தன் மீது வீசப்பட்ட கடைகளை எல்லாம் தன் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் மிக்க, அறிவு கூர்மையுள்ள தலைவராக அவர் வாழ்ந்தார். அவர் இல்லாதது என்பது அவர் வழிநடத்திய அதிமுகவிற்கு மட்டுமில்லாமல் இன்று தமிழகத்திலே ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகமும் தலைவர் கலைஞர் அவர்களும் இந்த நேரத்தில் அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவரது தோழர்களுக்கும் அவருக்கு நெருங்கியவர்களுக்கும் தன் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை அப்படி சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இன்னும் மனசு உள்வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. கோபுரங்கள் சாய்வதில்லை சொல்லுவாங்க, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கோபுரம் சாஞ்சிருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தைரியமான பெண்மணி. அவங்கள பார்த்து கோடிக்கணக்கான பெண்களுக்கு தைரியம், ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சுட்டு மீண்டும் வரணும் அப்படின்னா ஒரு உதாரணமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்றைக்குமே இருப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாரும் அவங்களுடைய மறைவுக்கு இன்னைக்கு இரங்கல் தெரிய வைக்கிறாங்கன்னா அரசியல் தாண்டியும் அவர் மேலே அந்த அளவுக்கு ஒரு மரியாதை எல்லாரும் வச்சுருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் அல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் மீண்டு அதுலேருந்து வர முடியும்.
அது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. சில பேர் வாழ்நாள் கூட நம்ம கூட தான் வாழ்வாங்க. அந்த வகையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்றைக்குமே நம்ம கூட, நம்ம மத்தியில் நம்மளுடைய சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. Few people are just born to live till the end, till eternity. அந்த வகையில் தான் ஐ லுக் அப் அட் மேடம் ஜெயலலிதா. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் தட் அம்மா நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட, எங்கள் மத்தியில் இருப்பீங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைத்த ஒரு சாதனை மகளாக திகழ்ந்தவர் நமது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். பெண்ணி அடிமைத்தனம் ஊறிப்போன சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு நம்பிக்கை அடையாளமாக திகழ்ந்தவர் நமது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். பல்வேறு அரசியல் சிக்கல்களில், நெருக்கடிகளில் அவர் துணிந்து தெளிந்து எடுத்த முடிவுகள் எல்லாம் வரலாற்றில் மிகவும் சிறப்பு பெற்றவை. கச்சத்தீவு மீட்பதில் அவர் காட்டிய முனைப்பு, காவிரி நதிநீர் உரிமையை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் அவர் காட்டிய உறுதி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் அவர் காட்டிய உறுதியான நிலைப்பாடு, மீத்தேன் எரிகாற்றை தடுப்பதில் அவர் காட்டிய முனைப்பு, அதைப்போல அழித்தொழிக்கப்பட்ட ஈழத் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெறுவதில் அவர் காட்டிய தீவிரம், அந்த நிலத்தில் நடந்தது இனப்படுகொலைதான் என்று துணிந்து அவர் நிறைவேற்றிய தீர்மானம், 7 தமிழர் விடுதலைக்காக அவர் எடுத்த முன்முயற்சி, இதெல்லாம் தமிழர் இன அரசியல் வரலாற்றில் மிகவும் சிறப்பு பெற்றது. இந்திய பெருநிலத்தில் மிக புகழ்பெற்ற அரசியல் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் நமது அம்மையார் பெருமதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்கள். அவர்களை இழந்துவிட்டோம் என்று துளியும் நம்ப முடியவில்லை. மிகுந்த மனவேதனையும் வலியையும் தருகிறது. தமிழ் மக்களால் அன்பொழுக அம்மா அம்மா என்று அழைக்கப்பெற்ற அந்த அருமை பெருமகளை இழந்து நிற்கிறோம் என்று எண்ண முடியல. லட்சக்கணக்காக அவர் மேலே உயிரை வைத்திருக்கிற தமிழ் மக்களின் உணர்வோடு நானும் கலந்து நிற்கிறேன். அந்த மதிப்புமிக்க பெருமகளுக்கு என் கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இல்லை என்று நினைப்பதை ஏற்க மனம் மறுக்கிறது. மீண்டு வருவார் என்று நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மாண்டுவிட்டார் என்ற செய்தியையும் உள்ளம் ஏற்க மறுக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதைப் போல தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஒரு துணிச்சல் மிகுந்த தலைவியாக அவர் திகழ்ந்தார். ஒரு துணிச்சலையே கொண்டு செல்லும் துணிச்சல் எப்படி மரணத்திற்கு வந்தது என்பதுதான் வியப்பாக இருக்கிறது. அவரின் துணிச்சல் மட்டுமல்ல, அவர் அரசியலில் கொண்ட ஈடுபாடு, தன் கட்சியை எப்படியாவது வெற்றி பாதைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் கூட கடுமையாக சுற்றுப்பயணம் செய்து இந்த பருவத்தை முதல்வராக முழுவதுமாக முடிப்பார் என்று நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் முதல்வராக ஆரம்பத்திலேயே அவருக்கு முடிவு வந்துவிட்டது என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மனது பதைபதைக்கிறது. ஒரு மக்களின் தலைவியாக, உண்மையில் அடித்தட்டு மக்களின் தலைவியாக அவர் வாழ்ந்தார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆக ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் அவர் சென்றிருக்கிறார். அவரின் இழப்பு பேரிழப்பு என்பதை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. அதனால் அவரின் தொண்டர்களுக்கு அவர் மீண்டு வருவார் என்று இறைவனை நாம் முதலில் பிரார்த்தித்தோம். இன்று இந்த இழப்பை தாங்கும் மன வலிமையை இறைவன் அனைவருக்கும் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையை நாம் வைப்போம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவரை சார்ந்தவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மக்களைப் போலவே நானும் அழுது கொண்டிருக்கிறேன். அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம் ஓய்ந்து விட்டது. விளக்க முடியாத விரிவானம் விலகிவிட்டது. விடுகதை ஆகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்த விடை பெற்றுவிட்டது.
32 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டு காலத்தில் இருந்த ஆட்சியை எம்ஜிஆருக்கு பிறகு நிறுவிய சாதனை சரித்திரம் தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டது. இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்காக இடையராதும் தடையராதும் இயங்கிய மாபெரும் மனித சக்தி நம்மிலிருந்து இன்றைக்கு விடைபெற்று விட்டது. தமிழின மீட்பு வரலாற்றில் தமிழக சட்டமன்றத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தமிழீழம்தான் ஒரே தீர்வென்றும் இலங்கையின் மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் என்றும் கொடியவன் ராஜபக்சேவை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் போட்டு தமிழீழ மக்களினுடைய நெஞ்சில் பால் வார்த்த வரலாற்று நாயகி அம்மா அவர்கள் விடைபெற்று விட்டார்கள். காலம் கணக்கிட்டு வழங்கிய நிலாமுற்றம் நம் கண்ணில் இருந்தாலும் நம்முடைய கவனத்தில் இருந்தவர்கள் இதோ நம் கண்ணுக்கு முன்னாலே விடைபெற்று போய்க் கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய உயிர் கொள்கைகளை வென்றெடுப்பதற்கும் அடித்தட்டு விளிம்பு மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் அவர் ஆற்றிய அரும்பணிகளை உலகமே பாராட்டுகிறது. பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென், பெலிகாம் பறவையின் பெண்படியுமாய் வாழ்ந்து மறைந்த வங்கதேவதை அன்னை தெரசா, அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹிலாரி கிளின்டன் போன்ற மகத்தான தலைவர்கள் அம்மாவினுடைய சாதனைக்கு முத்தாரம் சூட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களால் முத்தாரம் சூட்டிய அம்மா நம்மையெல்லாம் கண்ணீரில் தத்தளிக்க விட்டு விடைபெற்று விட்டார். அம்மாவின் காலம் ஒரு பொற்காலம், இனிமேல் அந்த காலம் மலருமா என்கிற கவலையோடு இருக்கிறது தமிழகம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு இல்லை குலைந்து விட்டேன். ஏனென்றால் அவ்வளவு தைரியசாலி, இனி ஒரு பெண்மணி பிறக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு வீரம் நிறைந்த பெண்மணி, பல சவால்களை ஏற்றவர். நிச்சயமாக அவர் வீடு திரும்புவார் என்ற எண்ணத்தில் நாங்களெல்லாம் இருக்கும் பொழுது இப்படி ஒரு செய்தியை நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இறக்கவில்லை. புரட்சித் தலைவர்களுடைய பெயரையும் புகழையும் மிக அற்புதமாக காப்பார். தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டுமல்ல, எல்லா விதத்திலுமே முதன்மையானவர். அப்படிப்பட்ட ஒரு வீரம் நிறைந்த பெண்மணி நம்மிடம் இல்லை. என்னுடைய குடும்பத்தில் மூத்த சகோதரி இல்லை என்ற ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அவருடைய ஆத்மா நிச்சயமாக நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும். ஏனென்றால் அவருடைய தர்மத்தின் தலைவி, தர்மம் செய்து கொண்டே இருந்தவர். இந்த தர்மம் அவர்களை காப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதர சகோதரிகளை, தோழர்களை அனைவரும் ஒன்றாக இருந்து அம்மா அவர்கள் கனவை நனவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பெரிய அளவில் வளர வேண்டும். இது அம்மாவின் ஆசை, அம்மாவின் எண்ணமாக இருந்திருக்கும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி 4 ஆண்டுகள் அழகு பார்த்தவர். நேராக பேசி நேராக பழகக்கூடிய பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த அம்மா இல்லை என்ன குடும்பத்தில் மூத்த சகோதரி இல்லை என்று எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார் என்பதையே ஏற்க மனம் மறுக்கிறது. 35 ஆண்டுகளுக்கு மேலாக 1980களில் திரு எம்ஜிஆர் அவர்களால் அரசியலிலே அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது ஒரு அரசியல் தலைவராக திகழ்ந்தார். அதோடு மட்டுமல்ல, நான் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலே மக்கள் பிரச்சனைகளை நாம் மன்றத்திலே எழுப்பும் பொழுது அந்த இடத்திலேயே தீர்வு அறிவிக்கின்ற அளவிற்கு குயிக் டிசிஷன் அண்ட் போல்டு டிசிஷன் என்று சொன்னால் அதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தார். தனிப்பட்ட முறையிலே இது எனக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நாம் விருப்பம் தெரிவித்தால் அன்றே கிடைக்கும், காத்திருக்க வேண்டியதே இல்லை. அந்த அளவிற்கு
தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய அன்போடு பழகக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருந்தார். அவரை இழந்து இன்று தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது ஆன்மா நற்கதி அடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் வரலாற்றில், சமூக நீதி வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர், ஒப்பற்ற துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக ஆகி சமூக நீதியிலே மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவினுடைய எந்த மாநிலங்களிலும் 69% இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு என்ற அளவில் கிடையாது. அதுவும் இந்திய அரசியல் சட்ட பாதுகாப்பு படி 9வது அட்டவணை பாதுகாப்பு படி என்ற மிகப்பெரிய சாதனையை செய்தவர் இன்றைக்கு சரித்திரமாகிவிட்டார். அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் என்றென்றைக்கும் சரித்திரத்தில் நிலைத்து அவர் மறையவில்லை, வாழ்கிறார் என்பதையே காட்டும். காரணம், இது தலைமுறைகளை புரட்டி போடக்கூடிய, சமூக வாழ்விலே மிகப்பெரிய உயர்வை தரக்கூடிய அற்புதமான சட்டம். தன்னை எதிர்த்த திராவிடர் கழகம் இதை தருகிறதே என்பதை பற்றி கவலைப்படாமல் மிகுந்த பெருந்தன்மையோடு அதை ஏற்று எங்களுடைய ஆலோசனைப்படி சட்டமன்றத்தையே கூட்டி நடத்திய பெருமை அவருடைய தனிப்பெருமையாகும். அந்த வகையிலே மாநிலங்களுடைய உரிமை என்று வருகிற போது அவர் ஒருபோதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் டெல்லிக்கு சென்றதை விட டெல்லி அவரிடம் வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை, எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு சாதனை. அப்படியெல்லாம் சரித்திரம் படைத்தவர் இன்றைக்கு படமாகிவிட்டது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் பாடமாகவும் ஆகியிருக்கிறார். முதலமைச்சர்களுக்கெல்லாம் பாடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். உரிமைக்கு குரல் கொடு, எதற்காகவும் நீ விட்டு கொடுக்காதே, உறவு காட்டுவது என்பது வேறு, உரிமைக்கு குரல் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்டு என்பதையே அவர்கள் செய்தியாக தந்திருக்கிறார்கள். எனவே அவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி நிச்சயமாக அப்படியே செய்யட்டும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று முழங்கிய அவருடைய அந்த இரு சொற்கள் இன்றைய ஆட்சிக்கும் பொருந்தும். அவரால் உருவாக்கப்பட்டு விடப்பட்டிருக்கிற ஆட்சி மக்களாட்சியாகவே என்றைக்கும் திகழ்ந்து ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை காட்டி எதிர்க்கட்சிகளை மதித்து கருத்து மாறுபாடுகளையும் ஏற்று நல்ல ஜனநாயகத்தை தொடர்ந்து நடத்தி அதன் மூலம் மறைந்த நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் மறையவில்லை, மக்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கிறார் என்று காட்டட்டும். வாழ்க அவருடைய புகழ். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.